இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களின் அருமை முதல்வர் தம்பி விஜித் பச்சான் அவர்கள் கதை நாயகனாக இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார். அவருக்கு இணையாக சாரா என்கிற பாத்திரத்தில் நடிகை சாலி அவர்கள் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படம் சாதிய முரண்களை விரிவாக பேசுகிறது, நுட்பமாக பேசுகிறது, மிக ஆழமாக பேசுகிறது. சாதி மாறி சாதி திருமணம் செய்வது கூடாது என்கிற நிலைப்பாடு என்பது காலம் காலமாக நம்முடைய சமூகத்தில் இருந்து வருகிற ஒன்று. இதனால் ஆணவ கொலைகள் அவ்வப்போது நடந்திருக்கின்றன. அவ்வாறு சாதி மாறி திருமணம் செய்து கொள்கிற ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அவர்களை அந்தந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை, குடும்பம் ஏற்றுக்கொள்வதில்லை, பெற்றோரும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதையும் தாண்டி படுகொலை செய்கிற கலாச்சாரமும் நம்மிடையே வலுவாக இருக்கிறது. அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களே இங்கு தெய்வங்களாக வணங்கப்படுகிற, வழிபாடு செய்யப்படுகிற ஒரு கலாச்சாரமும் நம்மிடையே வளர்ந்திருக்கிறது. மதுரை வீரன் சாமி கூட அவ்வாறு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு அதன் அடிப்படையிலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு வரலாறாகத்தான் நாம் காண்கிறோம். அப்படி தென் மாவட்டங்களில் முத்தாளம்மன் வழிபாடு இன்றைக்கும் இருக்கிறது. அந்த முத்தாளம்மன் என்கிற தெய்வமும் சாதி அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் வரலாறாகத்தான் இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறது. அந்த கதையை அல்லது கருப்பொருளை மையமாக வைத்து இயக்குனர் சிவபிரகாசம் அவர்கள் படைத்திருக்கிற பேரன்பும் பெருங்கோபமும் என்கிற இந்த திரைப்படம் புதிய கோணத்தில் ஆணவ கொலையை அணுகுகிறது. தம்பி விஜித் பச்சான் அவர்கள் முதல் படத்தில் நடிக்கிறார் என்கிற எண்ணமே ஏற்படாத அளவுக்கு மிக இயல்பாக சிறப்பாக நடித்திருக்கிறார். ஆழமான கருத்துக்களை விவாதமாக்கி இருக்கிறார். சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறார். இயக்குனர் சிவபிரகாசம் அவர்கள் கையாண்டிருக்கிற உத்தி பலரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கிறது, ஆழமாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. சாதி பிறப்பால் வருவதில்லை, வளர்ப்பால் வருவது என்பதை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். எடுப்பார் கைப்பிள்ளை என்று ஒரு திரைப்படம் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்தது. உயர்ந்த கல்வி பெற்ற குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளை மிக சாதாரண குடும்பத்தில் வளரும். சாதாரண குடும்பத்தில் பிறந்த பிள்ளை உயர்ந்த குடும்பத்திலே, செல்வந்தர் குடும்பத்திலே வளரும். தாழ்ந்த குடும்பத்திலே பிறந்த பிள்ளைக்கு தாழ்ந்த புத்தி இருக்கும், அல்லது உயர்ந்த குடும்பத்திலே பிறந்த பிள்ளைக்கு உயர்ந்த புத்தி இருக்கும் என்பது இல்லை. அப்படி ஒரு வரையறை இல்லை. அது வளர்ப்பின் அடிப்படையில் தான் அமையும் என்பதை அப்போதே அந்த படம் சொல்லி இருக்கிறது. அதை இன்றைக்கு வேறு ஒரு கோணத்தில் எந்த சாதியிலே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை வளர்ப்பின் அடிப்படையில் தான் தனது பண்பு நலன்களை பரிணாமம் செய்து கொள்கிறது. அந்த அடிப்படையில் தான் அது வளர்ந்து இயங்குகிறது என்பதை இந்த திரைப்படம் மிக அழகாக விவரிக்கிறது. பொதுமக்களிடையே பல கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில இந்த திரைப்படம் பேசுகிறது. சாதி மாறி சாதி பிள்ளைகளை நாம் வளர்த்தாலும் கூட அந்த வளர்ப்பு நிலைதான் அவர்களுக்கான பண்பு நலன்களாக இருக்குமே தவிர குருதி அடிப்படையில் அல்லது ஜீன் அடிப்படையில் சாதி பண்பு என்பது தொடர்வதற்கு வாய்ப்பில்லை. வேறு பண்பு நலன்கள், அறிவு சம்பந்தமான, ஆற்றல் சம்பந்தமான பண்பு நலன்கள் குருதி வழியே தலைமுறைக்கு தலைமுறை புலம்பெயர்வது உண்டு, பரிணாமத்தில் அது இடம்பெயர்வதுண்டு. ஆனால் சாதி என்பது இடையிலே நாம் சமூக கட்டமைப்பின் ஒரு மேல் கட்டுமானமாக வளர்த்திருப்பதனால், அது ஒரு கலாச்சாரமாக வளர்த்திருப்பதனால் அது குருதி வழியே போகாது என்கிற ஒரு செய்தி.
அதே நிலையில் இந்த சாதியை நாம் கட்டி காப்பாற்ற கூடாது. அது அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது சமூகத்தின் மேம்பாட்டுக்கு மிக பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ஆகவே சாதிய முரண்களை நாம் விரிவாக விவாதிப்போம். அதை களைந்தெறிய அல்லது அழித்தொழிக்க முனைவோம் என்கிற செய்தியை சொல்லுகிற ஒரு திரைப்படமாகத்தான் பேரன்பும் பெருங்கோபமும் என்கிற திரைப்படம் இன்றைக்கு திரைக்கு வருகிறது. 5ஆம் தேதி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களின் திரைப்படம் வெளிவருகிற அதே நாளில் தம்பி விஜித் பச்சான் அவர்களின் திரைப்படமும் வருகிறது. அந்த படத்தை நான் பார்க்கவில்லை, இந்த படத்தை நான் பார்த்திருக்கிறேன். இந்த திரைப்படம் என்னை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. நான் நீண்ட காலமாக பேசி வருகிற அரசியலை 2 மணி நேரத்தில் சொல்லுகிற ஒரு திரைப்படமாக இதை சிவபிரகாஷ் இயக்கியிருக்கிறார். அதைவிட முக்கியமாக அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களின் மைந்தர் தம்பி விஜித் பச்சான் அவர்கள் இந்த திரைப்படத்திலே கதைநாயகனாக நடித்திருப்பது சால பொருத்தமானது. அவர் எழுப்புகிற கேள்விகள் ஒவ்வொன்றும் சாதியவாதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும், சிந்திக்க தூண்டும், சாதி வேண்டாம் என்று எண்ண தோன்றும். அத்தகைய காட்சிகள் இந்த திரைப்படத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. வசனங்கள் ஒவ்வொன்றும் நெஞ்சில் ஆழமாக பதியக்கூடியவையாக இருக்கின்றன. மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். தம்பி விஜித் பச்சான் அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். அதில் பல பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிற, குறிப்பாக கதைநாயகியாக வருகிற ஷாலினி அவர்களும் மிகச்சிறப்பாக இந்த திரைப்படத்தை தனது பாத்திரத்தை நடித்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு பாத்திரத்தையும் பாராட்டுகிற அதே வேளையில் இந்த திரைப்படத்தின் உயிரோட்டமாக இருப்பது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை. இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் அது உயிர்ப்பை தருகிறது, உயிரோட்டத்தை தருகிறது. அந்த இசையே இந்த படத்தை வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இந்த திரைப்படத்தை தமிழ் சமூகத்தில் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று நம்புகிற புரட்சிகரமான முற்போக்கான சிந்தனை உள்ள ஒவ்வொருவரும் வரவேற்று ஆதரிக்க வேண்டிய திரைப்படம். கட்டாயம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஒரு முறையாவது திரையரங்குக்கு சென்று இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். பாலு மகேந்திராவின் மாணவர் இயக்குனர் சிவபிரகாஷ் அவருடைய சாயல்கள் திரைப்படத்தில் ஆங்காங்கே வெளிப்படுகின்றன. நல்ல அருமையான காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார். விறுவிறுப்பான ஒரு கதை என்றாலும் கூட ரம்மியமான காட்சிகளையும் இதிலே இணைத்து இந்த திரைப்படத்தை எழிலூட்டி இருக்கிறார். கதை கரு மிகவும் வலுவானது, ஆழமானது, அனைவரும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது. இந்த மாதிரியான ஒரு உத்தியை இதுவரையில் ஆணவ கொலை தொடர்பாக பலரும் படைத்திருக்கிறார்கள். ஆனால் இதிலே புதிய உத்தியை இயக்குனர் கையாண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். கதை சொல்லியாக பவா செல்லத்துறை அவர்களும் இன்னும் பல முக்கியமான பாத்திரங்களும் இதிலே இடம்பெற்றிருப்பது இந்த படத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தம்பி விஜித் பச்சான் அவர்கள் இது போன்ற இன்னும் பல படைப்புகளை தமிழ் சமூகத்திற்கு அவர் வழங்குவார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தங்கர் பச்சானின் படைப்பு விஜித் பச்சான். ஆகவே அவரை போல ஒரு புரட்சிகரமான பார்வை அவரிடத்திலே இருப்பதை, ஏனென்றால் இந்த மாதிரியான படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வதும் அந்த வசனங்களை பேசுவதும் கருத்தியல் ரீதியாக உடன்பட்டால் மட்டும்தான் முடியும். இயக்குனர் சிவபிரகாஷ் என்ன சிந்திக்கிறாரோ அதை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார். மிக அருமையான ஒரு திரைப்படம். இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்களையும் தம்பி விஜித் பச்சான் அவர்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதனை வரவேற்க வேண்டும். திரையரங்குக்கு சென்று இந்த திரைப்படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
இது தனியா நாம பேசி வச்சுக்கலாம். இது இந்த திரைப்படத்தை பற்றி மட்டும், இதுக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. பிராமணர்களை தாக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கமும் இல்லை. பெரியாருக்கு கூட அது நோக்கம் இல்லை. சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற போது பார்ப்பனியம் என்கிற கருத்தியலை விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. அது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. இதிலே கூட சாமி பெரிதா சாதி பெரிதா என்கிற ஒரு விவாதத்தை கதாநாயகன் முன்வைக்கிறார். சாமியையும் சாதியோடு பொருத்தி பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது. இந்த குலதெய்வத்தை கும்பிட்டால் இந்த சாதி என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது. சாதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப சாமிக்கும் சாதியை இங்கே வைக்கிறார்கள். ஆகவே சாதி என்பது எல்லா நிலைகளிலும் வேரோடி போயிருக்கிறது, வலுவாகி இருக்கிறது. அதை எதிர்த்து பேசுகிற போது இந்த கருத்தியலின் மூலவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் விமர்சிக்கப்படுகிறார்களே தவிர அவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்ப வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் யாரும் அப்படி செய்வதில்லை. இதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்றாலே இந்த சாதிய கருத்தியலை எதிர்க்கிறோம் என்றுதான் பொருள். அதைத்தான் பெரியார் பார்ப்பனிய எதிர்ப்பாக, அம்பேத்கர் பார்ப்பனிய எதிர்ப்பாக அடையாளப்படுத்தினார்கள். பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசியல் அல்ல, அந்த கருத்தியல் தான். சாதிய கட்டமைப்பை உடைச்சு வரணும்னா தந்தை பெரியார் அந்த காலத்துல அவ்வளவு போராடி இருக்காரு. திராவிட கழகம் இப்போ அந்த அளவுக்கு நீங்க நல்லபடியா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உடனடி சரியில்லாத போது கூட பெரியார் அந்த அளவுக்கு செயல்பட்டாரு. திராவிடர் கழகம் செயல்படுகிறதோ இல்லையோ, அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம். ஆனால் அந்த கருத்தியலை திராவிடர் கழகத்தையும் தாண்டி எங்களை போன்றவர்களும் நாங்கள் முன்னெடுக்கிறோம். தங்கர் பச்சான் அவர்களும், விஜித் பச்சான் அவர்களும், சிவபிரகாஷ் அவர்களும் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் தான். கதைநாயகர் இந்த படத்திலேயே ஒரு இடத்தில் சொல்லுகிறார், பெயரை சொல்லாமல் சொல்லுகிறார், கடவுள் வேண்டாம் என்று அவர் சொன்னது கடவுள் மீது உள்ள வெறுப்பு அல்ல, சாதிக்கு மூலமாக இருப்பது மதமும் கடவுளும் என்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆகவே சாதியை ஒழிக்க அவர் பேசினார், போர்க்குரல் எழுப்பினார். அது கடவுள் மறுப்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்ற கருத்தும் இந்த திரைப்படத்திலே பதிவாகி இருக்கிறது. எனவே பெரியார் இயக்கம் என்பது திராவிடர் கழகம் மட்டுமல்ல, பெரியாருடைய அரசியல் பேசக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் பெரியார் இயக்கம் தான். தொடர்ச்சியாக படங்கள் இந்து சமுதாயத்தில் இருக்கிற சாதிய கட்டமைப்பு பத்தி மட்டுமே நிறைய பேசிட்டு வராங்க. கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமியர்கள் சாதி அமைப்பு இல்லாட்டாலும் ஒரு சில விஷயங்கள்ல வேறுபடுகிறது. எக்ஸாம்பிளுக்கு பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கிறது குறைவுதான். கிறிஸ்டியானிட்டியில சாதிகள் ஊடுருவி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு பேசப்படணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எங்கே சாதி ஊடுருவி இருந்தாலும் வேரோடி இருந்தாலும் அதற்கு எதிராக நாம் பேசுகிறோம். அது கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் அங்கேயும் சாதி ஒழிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. கிறிஸ்தவத்திலே சாதி வாழட்டும் என்று நாம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருக்கிற போது கிறிஸ்தவத்திற்குள்ளே புகுந்து நான் தாக்குதலை பெரிதாக நடத்த முடியாது. அதை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அதை பேச வேண்டும். அந்த மதத்துக்குள்ளேயே அதை ஒரு விவாதமாக்க வேண்டும். அதுதான் அங்கே எடுபடும்.